முக்கிய செய்தி. மதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தலை தொடர்ந்து தன்னுடைய ராஜினாமாவை துரை வைகோ திரும்ப பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று துரை வைகோ தனது பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற சூழ்நிலையில் தனது ராஜினாமாவை திரும்ப பெறுவதாக துரை வைகோ அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. துரை வைகோவின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதன் பேரில் தற்பொழுது ராஜினாமாவை திரும்ப பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் துரை வைகோவுக்கு ஆதரவு என தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது மதிமுக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் இன்று நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் துரை வைகோ ராஜினாமாவை திரும்ப பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கிட்டத்தட்ட மதிமுகவில் ஏற்பட்ட சலசலப்பு என்பது சற்று நேரக்குறைய முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதிமுகவை பொறுத்தவரைக்குமே பல்வேறு சச்சரவுகள் இருப்பதால் தன்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக மதிமுகவினுடைய முதன்மைச் செயலாளராக இருந்த துரை வைகோ நேற்றைய தினத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் தொண்டனோடு இருந்து பணியாற்றுவேன் என்றெல்லாம் அவர் நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கூட தான் இந்த கட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் நடந்தது, என்னவெல்லாம் செய்தோம், ஊராட்சி மன்ற தலைவரிலிருந்து உள்ளாட்சி பிரதிநிதி வரைக்குமே அனைவருக்குமான இடங்களை நாம் பெற்றுக் கொடுத்தோம். கூட்டணியாக இருந்தாலும் எந்த விதமான சமரசமும் இன்றி நாம் பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இந்த கட்சியால் என்னால் பயணிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஊடகங்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் கூறி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக துரை வைகோ தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த அறிக்கை என்பது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நிர்வாக குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர்களும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் துரை வைகோ வாபஸ் பெற வேண்டும், தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த வலியுறுத்தியதன் பேரில் துரை வைகோ ராஜினாமாவை வாபஸ் பெறுகிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.